அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. பாக்குப்பன். சான்றோர் பெருமக்களே, இன்று இயேசுநாதர் பிறந்த நாள். கிறித்துமசு. கிறித்துவ சகோதரர்களுக்கு கிறித்துமசு நல்வாழ்த்துகள் தெரிவிப்பதிலே திருக்குறள் தொண்டு மையம் சார்பாக நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். கண்ணதாசன் எழுதின இயேசு காவியத்திலிருந்து ஒரு 2 பாடல்களை இந்த நல்ல நாளில் சொல்லலாம் என்று நான் விழைகிறேன். தாலேலோ என்று மிக அழகான ஒரு பாடலை கண்ணதாசன் இயேசுநாதருக்கு பாடியிருக்கிறார். சோதிமணி பெட்டகமே, சுடரொளியே, யூதருக்கு ஆதிமகனாய் பிறந்த அருந்தவமே தாலேலோ. வானளந்த திருக்குமரா, மனிதகுல மருத்துவனே, தேனமுத திருவாயில் சித்திரங்கள் தீட்ட வந்தாய். பல்லாண்டு பல்லாண்டு பாலைவனம் போலிருந்து எல்லாமும் இழந்து வரும் இஸ்ரேலை வாழ வைப்பாய். அந்நாளில் நூலோர்கள், ஆன்றோர்கள், பெரியோர்கள் சொன்னபடி மீட்பதற்கு தோன்றி வந்தாய் தாலேலோ. மாளிகையும் இல்லை காண், மஞ்சமில்லை என்றாலும் ஏழை தொழுவில் வந்த இறைமகனே தாலேலோ. இன்னின்ன காலமெல்லாம் இவ்வாறு நடக்குமென சொன்ன இறை வாக்கினருக்கு தொடர்பான உதாரணமே. தச்சனுக்கு பிள்ளை என்றும் தாயொருத்தி கன்னி என்றும் இஜனங்கள் சொன்னாலும் இறைவனது திருக்குமரா, இறைவனது திருக்குமரா. மாரியிலே மழை பொழிந்து மக்களினம் வாழ வைக்கும் காரியம் போல் உன் தந்தை காலத்தே அனுப்பி வைத்தார். மாரியிலே மழை பொழிந்து மக்களினம் வாழ வைக்கும் காரியம் போல் உன் தந்தை காலத்தே அனுப்பி வைத்தார். உன்னை போல் செல்வனை நான் உலகெங்கும் கண்டதில்லை, என்னை போல் ஏழையை நீ எங்கேனும் கண்டதுண்டோ. போட்ட விதை முளைக்கும் பொன்னான பூமியிலே வாட்டமில்லா பயிராக வந்து விளைந்தவனே. நல்ல குறிகளெல்லாம் நான் பார்க்க தோணுதையா, வல்லவராம் உன் தந்தை மனதில் என்ன வைத்தாரோ. காட்டு வழி போனாலும் கள்ளர் பயமானாலும் கூட்டம் உனை தொடரும் கோமகனே தாலேலோ. ஆகாய பந்தலிலே 1000 பேர் சுற்றி வந்து வாகான சீரழித்த வரமே மணிமகனே. மாணிக்க தொட்டிலுக்கு வாய்க்காத பெருமையெல்லாம் ஆனிரை தொழுவினுக்கு ஆரளித்தார் எங்கோவே. எவ்விடத்தில் பிறந்தாலும் எப்படித்தான் வாழ்ந்தாலும் செவ்வான திருக்குமரன் தேசமெல்லாம் புகழ் பெறுவான். நம்பிக்கை விசுவாசம் நான் வைத்து இருப்பது போல் நம்பி உனை தொடர்வோர் நாளெல்லாம் பெருகுவரே. அன்பில் பிறந்தவனே, அருமை திருமகனே, என் வீட்டு பேரொளியை ஏற்ற வந்த திருவிளக்கே. இன்பத் திருநாளே, இஸ்ரேலில் வரும் வரைக்கும் கண்மூடி தூங்கிடுவாய் காலமுந்தன் கையினிலே. இப்படி இயேசுநாதருக்கு கண்ணதாசன் இயேசு காவியத்தில் தாலேலோ என்கிற ஒரு நல்ல பாடலை பாடியிருக்கிறார். சான்றோர் பெருமக்களே, அது மட்டும் இல்லாமல் இயேசுநாதர் பல அற்புதங்கள் செய்தார். அதில் ஒரு அற்புதத்தை தாய்க்கு ஒரே பிள்ளை என்று கண்ணதாசன் கூறியிருக்கிறார். நல்லறிஞர் இயேசுபிரான் செல்லும்போது நயீம் என்னும் சிற்றூரின் நடுவில் வந்தார். சில்லென்று வீசுகின்ற காற்றினைப் போல் அவர் வந்தார். தெருவினிலே அனைவருமே வணங்கி நின்றார்.
தெருவினிலே அனைவருமே வணங்கி நின்றார். சில்லென்ற காற்று வர கண்டதே போல் தெருவினிலே அனைவருமே வணங்கி நின்றார். செல்கின்ற வழியினிலே ஊர்வலத்தில் தேம்புகின்ற அழுகுரலை இயேசு கேட்டார். நில்லென்று ஊர்வலத்தை நிறுத்தி பார்த்தார். நில்லென்று ஊர்வலத்தை நிறுத்தி பார்த்தார். நீட்டி ஒரு மகன் பள்ளி கொண்டிருந்தான். நீட்டி ஒரு மகன் பள்ளி கொண்டிருந்தான். ஐயாவே, என் செய்வேன்? எனது வீட்டில் அரசாள பிறந்த மகன் ஒருவனேதான். செய்யாத நேர்த்தி இல்லை. கோயில் சென்று ஜபம் செய்தேன், பலனில்லை. மாண்டு விட்டான், பொய்யாக போனதையா எனது வாழ்வு. புரியவில்லை, நீர் யாரோ, எந்த ஊரோ? கை சோர்ந்தே அழுகின்றேன், கடவுளா வந்து என்னை காப்பார் என்றாள் அந்த அன்னை. கை சோர்ந்தே அழுகின்றேன், கடவுளா வந்து என்னை காப்பார் என்றாள் அன்னை. இளம் கதிர் போல் புன்னகையை இயேசு வீசி, இளம் கதிர் போல் புன்னகையை இயேசு வீசி, இரு கை நீட்டி அந்த சவத்தில் வைத்தார். உளமாற வாலிபனே எழுவாய் என்றார். உறங்கி பின் விழிப்பவன் போல் அவன் எழுந்தான். வளமான தன் மகனை கண்ட அன்னை மண்டியிட்டாள். இறைத்தூதன் நீரே என்றாள். குளமான கண்களையும் துடைத்து கொண்டாள். கூடியிருந்தோர் கடவுள் வந்தார் என்றார். கூடியிருந்தோர் கடவுள் வந்தார் என்றார். இயேசுபிரான் நயீம் என்கிற ஊரில் நடந்து கொண்டிருக்கிறப்போ, ஊர்வலத்தில் போய் கொண்டிருக்கிறப்போ அழுகுரல் கேட்டார். என்னப்பா இது அழுகுரல்னு ஊர்வலத்தை நிறுத்தி பார்த்தா ஒரு பையன் நீட்டி படுத்து கொண்டிருந்தான், சவமாக இருந்தான். அந்த அம்மா ஓன்னு கதறா, என் வீட்டுக்கு ஒரே பிள்ளை, என் வீட்டில் அரசாள வந்த ராஜா அவன்தான். என்னென்னவோ செஞ்சேன், கோயிலுக்கு போனேன், செய்யாத நேர்த்தி கடன்கள் இல்லை. கோயிலுக்கு போய் ஜபம் செய்தேன், மண்டியிட்டேன், பலன் இல்லை, இறந்து போனான். நான் இப்போது கை சோர்ந்து அழுகின்றேன். கடவுளா வந்து என்னை காப்பார். யார் வந்து என்னை காப்பாற்ற போகிறாங்க? கடவுளா வந்து காப்பாற்ற போகிறார், வந்திருக்கிறார் இயேசுநாதர். அவளுக்கு தெரியல. கடவுளா வந்து காப்பார் என்றாள் அன்னை. அப்போது லேசாக புன்முறுவல் செய்து இயேசுநாதர் தன் இரு கைகளையும் அந்த சவத்தின் மேல் வைத்தார். வாலிபனே, நீ எழுவாய், நீ எழுந்திரு என்று சொன்னார். தூக்கத்திலிருந்து விழிப்பவன் போல இறந்து போனவன், அந்த தாய்க்கு ஒரே மகன், தாயின் ஒரே பிள்ளை, அந்த வீட்டுக்கு அரசன், தூக்கத்திலிருந்து விழிப்பவன் போல அவன் விழித்தெழுந்தான். தன் மகனை கண்டபோது மகிழ்ந்தாள் தாய். ஓடிப்போய் கட்டி அணைத்து கொண்டாள். பிறகு மண்டியிட்டு, பெருமானே, நீர்தான் இறை தூதர் என்று சொன்னாள் அந்த தாய். கண்களில் வழிகின்ற நீரையெல்லாம் துடைத்து கொண்டாள். நீர்தான் இறை தூதர் என்று அவள் சொன்னாள். கூடியிருந்தவர்களெல்லாம் கடவுள் வந்தார், கடவுள் வந்தார் என்று எல்லோரும் ஒரே குரலாக கடவுள் வந்தார் என்றார்கள். இயேசுநாதர் இப்படி பல அற்புதங்களை செய்திருக்கிறார். இந்த நல்ல நாளில் இயேசுபிரானை நாம் போற்றுவோமா? வாழ்வில் நல்ல பல வளங்களை நாம் பெறுவோமா? நன்றி, வணக்கம்.